நவநாள் அட்டையை அனைவரும் கையில் எடுத்துக்கொள்வோம். அனைவரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக ஜெபிப்போம். புனித பெரிய அந்தோணியாருக்கு நவநாள் ஜெபம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் என்ற நம்பிக்கை அறிக்கையில் அறிக்கையிடுகின்றோம். புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருட்கொடைகளால் புனித வாழ்வின் நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு ஏற்கனவே நிலை வாழ்வு பெற்று விண்ணகத்திலே இறைவனின் நிறைவான புகழை பாடுகிறார்கள். நமக்காக இறைவனிடம் என்றும் பரிந்து பேசுகிறார்கள். ஆகவே இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசும் புனித பெரிய அந்தோணியாரை வேண்டி இறைவனின் கொடைகளை பெற்றுக்கொள்வோமாக. நம்மையே நாம் புனிதப்படுத்துவோமாக. இறைவனால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித பெரிய அந்தோணியாரே, வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள புனித பெரிய அந்தோணியாரே, உமது உதவியை கூடி அழைப்போருக்கு இறங்கும் புனித பெரிய அந்தோணியாரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தக்க பரிசாக அவர்களுக்கு முடிவில்லா இன்ப வாழ்வை மறு உலகில் அளிக்கின்றேன். அவர்கள் அடைந்த பேரின்பத்திற்கு நாங்களுடன் பங்காளிகள் ஆகும்படி செய்தருளும். இனி மன்றாட்டை நீர் சிலுவையில் சிந்தின உமது இரத்தத்தின் பலனை பார்த்து எமக்கு தந்தருளும். புனித பெரிய அந்தோணியாரே, உமது ஆன்மா இறை அன்பினால் பற்றி எரிந்ததே. நாங்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவரை மென்மேலும் அறியவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் பிறரையும் எங்களைப் போலவே அன்பு செய்து சகோதர பாசத்தோடு வாழ்ந்து மறு உலகமாகிய விண்ணுலகில் நாங்கள் எல்லோரும் வந்து சேரும்படி எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித பெரிய அந்தோணியாரே, எமது துன்ப வாழ்க்கையில் முதல் பாதுகாவலை மன்றாடுகிறோம். எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்கள் குடும்பங்களையும் நிலங்களையும் வேலைகளையும் குழந்தைகளையும் தேவையில் இருப்போரையும் ஆசீர்வதியும். முதுகழமையுள்ள மன்றாட்டால் ஆபத்துக்குரிய வியாதிகளை எங்களிடமிருந்து நீக்கி அருளும். எங்கள் ஆடு மாடுகளையும் காப்பாற்றி அருளும். துன்பப்படுகிறவர்களுக்கு மேலான ஆதரவை அளிக்கும் புனித பெரிய அந்தோணியாரே, உம்மை தேடி வந்த எங்கள் மேல் இரக்கம் வைத்து நாங்கள் பாவத்தில் விழாதபடி எங்களை காப்பாற்றும். பகை, வர்மம், சண்டை, திருட்டு, குடிவெறி ஆகிய தீய குணங்களை எல்லாம் எங்களிடமிருந்து அகற்றி அருளும். எங்கள் அசட்டை தனத்தை தள்ளி இனிமேல் திருவருட்சாதனங்களை அடிக்கடி தகுந்த விதமாய் பெற வேண்டிய ஆவலை எங்கள் இதயத்தில் எழுப்பியருளும். நலமளிக்கும் மாமுனிய புனித பெரிய அந்தோணியாரே, எங்கள் குழந்தைகள் இறை அச்சத்திலும் ஞானத்திலும் வளரவும் இளைஞர் இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும் இறை அழைத்தல் பெருகவும் திருமண வரன் அமையவும் தம்பதியர் குழந்தை செல்வம் பெற்றிடவும் அழகையின் கட்டுகள் அகலவும் நவநாள் பக்தர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் நன்கொடையாளர்களை ஆசீர்வதிக்கவும் இறைவனிடம் மன்றாடுவீராக. இறுதியாய் நாங்கள் உமது சமாதானத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் எங்கள் திருத்தந்தை ஆயர் பங்கு குருக்களுக்காகவும் துறவரத்தாருக்காகவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிதலும் மரியாதையும் உள்ள பிள்ளைகளாய் நடந்து நாங்கள் யாவரும் உம்மோடு கூட விண்ணுலகில் நீடூழி காலம் வாழ இறைவன் தயை புரியும்படி அவரிடம் அன்றாட உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். ஆமேன். இந்த மாதம் புனித பெரிய அந்தோணியாரின் பீடத்திற்கு வந்து சேர்ந்த விண்ணப்பங்கள்: உடல் சுகம் பெற, நலம் பெற மொத்தமாக 20 விண்ணப்பங்கள். ஞாபக சக்தி பெற ஒரு விண்ணப்பம். தேர்வில் வெற்றி பெற, அதிக மதிப்பெண்கள் பெற 4 விண்ணப்பங்கள். தீய சக்திகளிலிருந்து விடுபட 2 விண்ணப்பங்கள். பில்லி சூனியத்திலிருந்து விடுபட 2 விண்ணப்பங்கள். நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்க 3 விண்ணப்பங்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 3 விண்ணப்பங்கள். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க 3 விண்ணப்பங்கள். கடன் பிரச்சனை தீர 5 விண்ணப்பங்கள். மன அமைதி கிடைக்க 2 விண்ணப்பங்கள். கடவுளிடம் நெருங்கி வர, கடவுளின் பக்தியில் வளர 1 விண்ணப்பம். செல்போன் பயன்படுத்துவதை குறைக்க 2 விண்ணப்பம். வேலை கிடைக்க 2 விண்ணப்பங்கள்.
பிரியமானவர்களை பல்வேறு விதமான திருப்பலி கருத்துக்களை எழுதி வைத்து ஜெபித்திருக்கின்றோம். நம்மிடம் நிறைய பேர் ஜெபிக்க சொல்லி கேட்டிருப்பார்கள். நாமும் பல பேருக்கு ஜெபிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருப்போம். எனவே அத்துணை தேவைகளையும் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு இந்த புனிதருடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இறைவா, எங்கள் உள்ள இல்ல தேவைகளை அறிந்த தெய்வமே, உன் திருமண் நாங்கள் எழுப்பியிருக்கின்ற விண்ணப்பங்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தரலும். புனித பெரிய அந்தோணியார் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற போது எங்கள் இறை நம்பிக்கையை இன்னும் மிகுதிப்படுத்தவும், உண்மை நாங்கள் போற்றி புகழவும், நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற விண்ணப்பங்களை எங்களுக்கு அருளும்படி உண்மை மன்றாடுகிறோம். நன்றியறிதல். இந்த மாதம் புனித பெரிய அந்தோணியாரின் பாதத்திற்கு வந்து சேர்ந்த நன்றியறிதல்கள் 1. நம்முடைய தனிப்பட்ட நன்றி அறிதல்களை மௌனமாக செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். புனித பெரிய அந்தோணியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு எங்கள் பெயரால் நன்றி நல்வீராக. நீ கேட்பதை எல்லாம் அவர் கொடுக்கின்றார் என்று நாங்கள் நம்புகின்றோம். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமல் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீ செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இயேசுவே, புனித பெரிய அந்தோணியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரை, இவ்வுலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தால் உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி கூறுவோம். எங்கே 2-3 பேர் சேர்ந்து கூட ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய புனிதருடைய வல்லமை நம் அனைவரையும் இந்த இறை இல்லத்திற்கு இன்று மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையிலே ஒன்று கூட்டி சேர்த்துள்ளது. இந்த மாதம் முழுவதும் புனிதருடைய பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளையும், அத்தனை பாதுகாப்புகளையும், அத்தனை வழிநடத்துதல்களையும் நினைத்து பார்ப்போம். முழு மனதோடு நம்முடைய நன்றியர்களை அவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். பாஸ்கா காலத்தின் உயிர்ப்பின் காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அந்த அமைதி நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப கிடைக்க ஆசீர்வதிக்க தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்றைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வருகை தந்திருக்கின்றவர்கள் அருட்தந்தை ஜோசப் லயனல், தாளாளர் புனித ஜான் டி பிரிட்டோ கல்வியியல் கல்லூரி தஞ்சாவூர். தந்தை அவர்களை பங்கு தந்தையின் பெயராலும் கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருடைய பெயராலும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய நவநாள் ஜெபத்தில் நாம் அருமையாக வாசிக்கின்றோம். புனிதர்கள் இறைவனுடைய நிறைவான அருளை பெற்று நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் என்று அதற்கு சாட்சிதான் எத்தனை கூட்டங்கள். வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்களோடு சேர்த்து நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களையும் இந்த மாதம் அன்பின் விருந்திற்கு உதவி செய்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் இன்னும் பல்வேறு விதமான வழிகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் நாம் இந்த திருப்பலி பீடத்தில் சுற்றி ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு தொடரும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்ப்போம், மனமறிந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்படைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றீர். உம்மடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 51. அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞர்களையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞனிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மகிமையோடு உயிர் பெற்றெழுந்த மகிழ்ச்சியான பாஸ்கா காலத்திலே புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே இந்த திருவழிபாட்டிற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியான நாட்களிலே நமக்கு வாசித்து காட்டப்படக்கூடிய இறை வார்த்தை வாசகங்கள். முதல் வாசகம் ஒவ்வொரு நாளும் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசிக்கப்படுகிறது. நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி நூலிலிருந்து வாசிக்கப்படுகிறது. இந்த இறை செய்திகள் அனைத்தும் சொல்வது ஒரு மைய கருத்து. இயேசு தாம் வாழ்ந்த காலத்தில் சீடர்களுக்கு வெளிப்படுத்திய அந்த மறை உண்மைகள், இறை வார்த்தை. அவருடைய வார்த்தை வெறும் வெற்று வார்த்தை அல்ல, மாறாக இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறியது என்பதை அவர்கள் எவ்வாறு உணர்ந்து கொண்டார்கள்? குழப்பத்தில் இருந்த சீடர்கள், இயேசுவோடு 3 ஆண்டுகள் பயணித்தோம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரோடு சென்றோம், படகுகளையும் வலைகளையும் விட்டுவிட்டு சென்றோம், ஆனால் இயேசு இறந்து உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். நம்புவதா வேண்டாமா என்ற ஒரு குழப்பம். நாம் மறுபடியுமாக நாம் செய்து வந்த அந்த தொழிலுக்கு செல்வதா, அல்லது இயேசு சொன்னதைப் போல தூய ஆவியாருடைய வருகைக்காக காத்திருப்பதா என்ற குழப்பம். அச்சம் ஒருபுறம், யூதர்களுக்கு அஞ்சி கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் என்று நற்செய்தி சொல்லுகிறது. மறுபுறம் அவர்கள் உள்ளத்திலே குற்ற உணர்வு, இயேசுவை மறுதலித்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு பேதுருவுக்கு. அவருக்கு முக்கியமாக தேவைப்பட்ட அந்த நேரத்திலே, அவர் இயேசுவை கைது செய்த அந்த நேரத்திலே அவரை விட்டு ஓடிவிட்டோமே, ஏதாவது உதவி செய்திருக்கலாமே, பரபாஸ் வேண்டுமா இயேசு வேண்டுமா என்று பிலாத்து கேட்ட பொழுது இயேசு வேண்டும் என்று நாம் கூச்சலிட்டு இருக்கலாமே. இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பழுகு செய்து கொடுத்தாரே, அந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி வந்து எங்களுக்கு இயேசுதான் வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த பிலாத்து கண்டிப்பாக இயேசுவை விடுதலை செய்திருப்பானே. ஒருவேளை நாம் தவறு செய்து விட்டோமோ என்ற அந்த குற்ற உணர்வு. இப்படி பல வகையான மனநிலை, பல வகையான உணர்வு நிலை, இதில் குழப்பத்தில் வாழ்ந்த சீடர்கள். அந்த சீடர்களை இயேசு சந்தித்த பொழுது, உயிர்த்த ஆண்டவர் சந்தித்த பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி வித் யூ. நீங்கள் என்ன இப்படி கைவிட்டு விட்டு போயிட்டீங்களே,
பேதுரு, என்னை மறுதலிச்சிட்டியே, யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டியே அப்படின்னு இயேசு குத்தி காட்டவில்லை. நம்மளா இருந்தாக்கா என்ன சொல்லியிருப்போம்? 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் நமக்கு நிம்மதி வரும். ஆனா இயேசு எதுவுமே கேட்கல. உங்களுக்கு சமாதானம். அவங்க எப்படி இருந்திருக்கும்? இயேசுவை பார்த்தோன்னா குற்ற உணர்வு. பேதுருவை 3 முறை, பேதுரு, சீமோனின் மகனான பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாசகம் வாசிச்சு கேட்டோம். ஞாபகம் இருக்குதா? மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்குல்ல? 3வது முறை இயேசு கேட்டோன்னு பேதுரு ரொம்ப மனம் வந்து, ஆண்டவரே எல்லாம் உனக்கு தெரியுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை அன்பு செய்வதும் தெரியும், நான் உன்னை மறுதலித்ததும் தெரியும், நான் பலவீனன் என்பதும் தெரியும், நான் எதை எடுத்தாலும் மனசுல வச்சுக்காம பேசிக்குவேங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே சரண்டர் ஆகிறார், சரணாகதி அடைகிறார். இயேசு எதுவுமே சொல்ல, என் ஆட்டுக்குட்டிகளை மேய், என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லி அவருக்கு ஒரு புதிய பொறுப்பை ஒப்படைக்கிறார். குற்றத்தை சுட்டி காட்டவில்லை. எனவே அந்த இறை வார்த்தை அனைத்தும் நிகழ்ந்தது, எவ்வாறு நிறைவேறியது என்பதுதான் இந்த உயிர்ப்பின் நாட்களில் அந்த உயிர்ப்பின் அனுபவமாக சீடர்களுக்கு இருந்தது. இதை யோவான் ரொம்ப அழகாக யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பதிவு செய்கிறார். மானிட மகன் இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்று இயேசு சொன்ன வார்த்தையை அதுவரை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு எழுதுறார். அதுவரைன்னா எதுவரை? அந்த உயிர்ப்பின் நிகழ்வுக்கு பிறகுதான் இயேசு சொன்ன வார்த்தை, ஓ இதுதான் இயேசு சொன்னாரா, இறந்து உயிர்த்தெழ வேண்டும், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் விசுவசித்தார்கள். அதை தான் வானதூதர்களும் சொன்னாங்க, உயிரோடு இருப்பவரை இறந்தோரிடம் தேடுவானேன். இவங்க போய் கல்லறையில பார்க்கறாங்க. அந்த பெண்கள் அதிகாலையிலே நறுமண தைலம் பூசுவதற்காக போறாங்க, நறுமண பொருட்கள் எடுத்துட்டு போறாங்க. இயேசுவின் உடலை காணவில்லை. வானதூதர்கள் சொன்ன வார்த்தை, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவானேன். எனவே அந்த வார்த்தை, இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மையிலேயே நிறைவேறியது என்பதை புரிந்து கொண்ட காலம். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே எம்மாவூஸ் செல்லுகின்ற வழியிலே இயேசு அந்த 2 சீடர்களை சந்திக்கிறார். இயேசு யாருன்னே தெரியாம அவர்கிட்ட பேசிட்டு போறாங்க. இறை பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறது, அது தெரியாம அவங்க கவலை தான் பெருசா இருக்கு. இயேசு பெருசா தெரியல அவங்களுக்கு. அவங்க கவலையே சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் நம்பி இயேசுவோட போனோம், ஆனா எல்லாம் போச்சு, இப்ப நாங்க சொந்த ஊருக்கு போறோம், எருசலேம்ல நிம்மதியா வாழ முடியல, யூதர்கள் எப்ப நம்மளை கைது செய்வாங்கன்னு தெரியாது. அவருடைய பிரச்சனையை சொல்றாங்க. இயேசு மறைநூலில் தன்னை குறித்து எழுதப்பட்டது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப கூட அவங்களுக்கு தெரியல. அந்த இறை வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஒரு பக்குவம் இல்லை. வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது நல்லாதான் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறார் அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக இயேசு பந்தியில் அமர்ந்து அப்பத்தை பிட்ட பொழுதுதான் அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெறுகிறார்கள். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நிறைவேறியது என்பதை உணர்கிறார்கள். அதுதான் கடவுள் தரக்கூடிய அந்த ஞானம். அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கை வேற லெவல்ல இருந்துச்சு. பயந்து கோழைகளாக இருந்தவர்கள் துணிவோடு போதித்தார்கள். யூத தலைமை சங்கத்தார் சிலர்களை கூப்பிட்டு, இனிமேல் இயேசுவை பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு கண்டிச்சு எச்சரிக்கையை சொல்லி அனுப்புறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்க முடியாது. இயேசு இறந்து உயிர்த்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவரோடு நாங்கள் உண்டோம், அவரோடு நாங்கள் குடித்தோம். உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு வாழ்கிறார். அதை நாங்கள் எவ்வாறு அறிவிக்காமல் இருக்க முடியும்? உயிரோடு இருக்கிறவரை இறந்துட்டார்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க என்ன வேணாலும் செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு வேலைக்கார பெண்ணிட்ட இயேசுவை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது மட்டுமில்ல, அந்த ஆளை எனக்கு தெரியாது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, அந்த ஆளை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன பேதுரு தனது உயிரே போனாலும் பரவாயில்ல, இயேசுவை அறிவிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அத்தகைய ஒரு நிகழ்வை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நேற்று இன்னைக்கு எல்லாம் அந்த புனிதரை பற்றிய செய்தி. யாரை பற்றி இன்னைக்கு முதல் வாசிக்க கேட்டோம்? வெரி குட், நீங்க பைபிள் குவிஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க. ஸ்தேவான். ஸ்தேவான்னாக்கா ஸ்டீஃபன், முடியப்பர். தமிழ்ல ஒரு காலத்துல முடியப்பர் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. இங்க கூட யாராச்சும் பேர் இருப்பீங்க, முடியப்பர், ஸ்டீஃபன். ஸோ இந்த ஸ்தேவான் அவர் கடவுளுடைய இந்த ஞானத்தை பெற்றிருந்தார். இன்னைக்கு வாசகத்தை உற்று கவனிச்சிங்கனாக்க, அலெக்சாந்திரியா
அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஞானத்திற்கு பெயர் பெற்ற ஒரு இடம். பெரிய நூலகம், அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர், பேரரசர் அலெக்சாண்டர் பெரிய நூலகத்தை வைத்திருந்தார் அலெக்சாண்ட்ரியா. எனவே அங்கேருந்து வந்தவங்க ஞானத்தை பெற்றிருந்தார்கள். இப்போ அமெரிக்காவில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்த மாதிரி அந்த காலத்தில் அலெக்சாண்ட்ரியா அவங்க வந்திருந்தாங்க. சீரேனை ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அதான் பைபிளில் வாசித்தோம். அவங்களோடு இவர் பேசுகிறாரு. ஸ்தேவான் சாதாரண ஒரு மனிதர். ஆனால் ஸ்தேவானுடைய ஞானத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர் எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்கல, எந்த பல்கலைக்கழகத்திலையும் படிக்கல, இவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறாரே அப்படின்னு அவர் மேல் பொய் குற்றம் சாட்டுகிறார்கள். தலைமைச் சங்கத்தார் முன்னால் போய் நிற்கிறாரு. அப்ப தலைமைச் சங்கத்தார் அவர் முகத்தை பார்க்குறாங்க. என்ன வாசிச்சிங்க, என்ன கவனிச்சிங்க? அவருடைய முகம் எப்படி இருந்துச்சாம்? வானதூதரின் முகத்தை போல இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம முகத்தை போய் கண்ணாடியில் பாருங்க, வானதூதர் முகத்தை போல இருந்துதான். ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, கடவுளுடைய அந்த ஞானத்தின் ஆவி குடிகொண்டிருந்தது. அந்த இறை வார்த்தையை நாங்கள் அறிவித்தோம், நீங்கள் கேட்கவில்லை அப்படின்னு துணிவோடு அவர் போதித்தார். அந்த இறை வார்த்தையின் ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டார், விசுவசித்தார். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு நிறைந்த வாள் போன்றது என்ற அந்த வார்த்தைகளை எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே அதன் ஆசிரியர் எவ்வளவு அழகாக உணர்ந்து எழுதுகிறார். அந்த அனுபவம் எங்கிருந்து வந்தது? இந்த உயிர்ப்பின் நிகழ்வுக்கு பிறகு சீடர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது அதுதான். இறை வார்த்தை ஒவ்வொன்றும் நிறைவேறியது. அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள், இறை வார்த்தை விசுவசித்தார்கள். ஏதோ வெற்று வாக்குறுதியாக அவர்கள் நினைக்கவில்லை, வார்த்தை நிறைவேறியது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஸ்டீஃபன் முடியப்பர் மறைசாட்சியாக மறிக்கிறார். இந்த ஒரு வரிசையில் வந்தவர் தான் நமது புனிதரும் புனித அந்தோணியார். மடாதிபதியான புனித அந்தோணியார் என்று அழைக்கின்றோம், வனத்து அந்தோணியார் என்று அழைக்கின்றோம், பெரிய அந்தோணியார் என்று அழைக்கின்றோம். இப்படி பல பெயர்களில் இவர் அழைக்கப்பட்டாலும் 3ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த இந்த புனிதரும் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்தவர்தான். இவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பை அலெக்சாண்ட்ரியா நகர் அத்தனாசியூஸ் என்ற புனிதர் எழுதுகிறார். அவர் வழியாக தான் இந்த புனிதரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். இல்லாட்டி புனித அந்தோணியார் தன்னை பற்றி எங்கேயும் எழுதி வைக்கல. அலெக்சாண்ட்ரியா நகர் புனித அத்தனாசியூஸ் இந்த புனிதரை பற்றி எழுதுகிறார். எளிமையானவர், ஆனால் கடவுளுடைய அந்த ஞானத்தை, அந்த வார்த்தையின் ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இறை வார்த்தை வாசித்து அல்லும் பகலும் தியானித்தார், தனிமையான இடத்திற்கு சென்று தியானித்தார். எனவே அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார். இந்த வாழ்க்கை போராட்டத்திலே அவர் வெற்றி பெறுவதற்கு அந்த ஞானம் அவருக்கு உதவியாக இருந்தது. பல்வேறு சோதனைகள் அவர் வாழ்க்கையில் எழுந்தது என்பதை நீங்கள் பல்வேறு குருக்கள் இங்கே வந்த பொழுது மறையுறையில் சொல்லி இருப்பார்கள். அதை மீண்டும் நான் சொல்ல விரும்பவில்லை. எனவே இந்த உலகத்தின் சோதனைகள், பல்வேறு அச்சுறுத்தல்கள், பல்வேறு துன்பங்கள், இன்னல்கள், இடையூறுகள் மத்தியில் அவரால் இறைவனை நோக்கிய அந்த ஒரே இலக்கை, வார்த்தை உண்மையானது, அந்த ஞானத்தினால் நான் வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவரால் எவ்வாறு பயணம் செய்ய முடிந்தது என்றால், வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டார். வார்த்தை உண்மையானது. எந்த வார்த்தை? இறை வார்த்தை உண்மையானது. அது வாழ்வு உள்ளது, அது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு முறை ஒரு ஊரில் தந்தை ஒருவர் இருந்தார். அந்த தந்தைக்கு 4 மகன்கள். அந்த 4 மகளும் சோம்பேறிகள். நோகாமல் நொங்கெடுக்கணும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? கஷ்டப்பே படக்கூடாது, ஆனால் காசு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, உழைக்கக்கூடாது, காசு வேணும். எனவே இந்த தந்தைக்கு அவங்கள்ட்ட பெரிய ஒரு சொத்தை கொடுக்கறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை. இவங்க உழைக்கணும் அப்படிங்கிறத இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். அவர் சாகும் தருவாயில் படுக்கையில் இருந்தார். இந்த 4 மகனுங்களும் பக்கத்தில் நின்னாங்க. அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சொத்துலாம் எங்கே இருக்கணும் கேட்டுக்கணும். சீக்கிரம் இறக்க போகிறாரு, அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலி ஆகும் தமிழில் சொல்கிற மாதிரி, எப்படா அவர் சாவார், அந்த சொத்தெல்லாம் கைப்பற்றலாம் 4 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பா 4 பேர் கையும் பிடிச்சி சொல்கிறாரு, மகன்களே, உங்களுக்கு தலைமுறைக்கு தேவையான சொத்து எல்லாவற்றையும் இந்த வீட்டில் தான் இருக்குது. என்னுடைய இறப்புக்கு பிறகு நீங்கள் உழைத்தால் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டார்.
இந்த 4 பேருக்கும் சொன்னதான் சொன்னார், முழுசா சொல்லியிருந்தாக்க அதை உடனே பங்கு பிரிச்சுக்கலாமே. இந்த கிழமை பாதியிலே சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தந்தையை அடக்கம் பண்ணிட்டு வீட்டை சவுத்தெல்லாம் நோண்டி பார்த்தாங்க, கூரையை பிரித்து பார்த்தாங்க, வீட்டை நாசம் பண்ணிட்டானுங்க. எல்லாத்தையும் பிரித்து பார்த்தானுங்க, ஒரு இடத்துலையும் ஒன்றும் இல்லை. எங்கேயாச்சும் தங்கம் ஒளிச்சு வச்சுருப்பாரான்னு தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. தரையில் ஒளிச்சு வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி தரையெல்லாம் நோண்டுறாங்க, தரையிலையும் ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. இந்த அப்பா நம்மை ஏமாற்றி விட்டார், இவருடைய வார்த்தை நம்பக்கூடியதாக இல்லை, நம்மளை ஏதோ டூப் போட்டு போயிட்டாரு. சரி, இந்த வீடு தான் இருக்குது, அதை நம்ம விற்றுருவோம், விற்று அந்த காசை நம்ம பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விலை பேசுகிறார்கள். அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் வாங்குறாரு, 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குறார். 20 லட்ச ரூபாய்க்கு வீட்டை விற்றாக்க 4 பேர் பங்கு போட்டால் ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதுலலாம் கரெக்டாக இருக்கீங்க கணக்கில், பங்கு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லார் வீட்லேயும் பாகப்பிரிவினை உண்டு தான். 4 பங்கா போட்டோன்னே ஆளுக்கு 5 லட்சம் கிடச்சிச்சு. அந்த 5 லட்சம் ஏமாத்திரம், 5 லட்சத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? கடவாய்க்கு கூட காணாது, செலவு பண்ணிட்டாங்க. அந்த வீட்டை வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணான்? அந்த வீட்டை இவனுக்கு தான் பாதி செவுத்தெல்லாம் சுரண்டிட்டாங்களே, மேலே கூரையை பிரிச்சுட்டான், செவுத்தை சுரண்டிட்டான், தரையை நோண்டிட்டான், அந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. எனவே எல்லாத்தையும் இடிச்சு விட்டு நல்லா ஒரு பெரிய வீடு கட்டலான்னு சொல்லி ஆழமாக நோண்டுகிறார்கள். நோண்டும் போது கீழே பார்த்தீங்கன்னாக்க நிறையா நகைகள், தங்க நகைகள், வைரம். இவங்க அப்பா தலைமுறையாக சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் கீழே சேமித்து பாதாள அறையில் வைத்திருக்கிறார். அதுதான் சாகும்போது அவர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை அவர்கள் நம்பவில்லை. அப்பா ஏதோ டூப் போடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை வெறும் 20 லட்ச ரூபாய்க்கு அவங்க வித்துட்டாங்க. ஆனால் கீழே புதஞ்சிருந்த சொத்து பல கோடி மதிப்புள்ள சொத்து. இது போலதான் விண்ணக தந்தை நமக்கு இறை வார்த்தை என்ற சொத்து, பைபிள் என்கின்ற சொத்து. அந்த இறை வார்த்தை எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதை கண்டுகொள்வதற்கு இந்த அருட்சாதனம் அப்படிங்கிற சொத்து, நற்கருணை என்கின்ற சொத்து, இதுக்கெல்லாம் விலையே கிடையாது. விலையில்லாத, விலை மதிக்கப்படாத சொத்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம், எவ்வாறு விசுவசிக்கிறோம்? நமது வாழ்க்கை போராட்டத்தில் நமது பிரச்சனை தான் பெருசா தெரியுது. அந்த எம்மாவோ சீடர்கள் அவர்களுக்கு பெருசா தெரிஞ்சு, இயேசு அவங்களோடய நிற்கிறாரு, அவங்களோட பேசிட்டு போறாரு. போன்ல, மொபைல் போன்ல பேசல, வாட்ஸ்அப்ல பேசல, நேரடியா நிற்கிறாரு, நடந்து போறாரு. அப்படி ஒன்றும் தெரியல. அது மாதிரிதான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவோட பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ஆனா மனதிலே குழப்பம். ஃப்ரம் கன்ஃபியூஷன் டு கன்விக்ஷன். சிலர்களுக்கு இருந்த அந்த குழப்பத்திலிருந்து அந்த உறுதிப்பாட்டை நோக்கிய பயணம்தான் உயிர்ப்பின் அனுபவம். அதுதான் இந்த பாஸ்கா நாட்களில் நாம் இறைவார்த்தை வாசகமாக வாசிச்சு கேட்கிறோம். ஒரு முறை ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு. அவர் தன்னுடைய நண்பரை நோக்கி, எங்க வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொன்னார். நண்பரை வீட்டுக்கு அழைத்திருந்தார். அந்த நண்பரால் வர முடியவில்லை. ஒரு நாள் அந்த பக்கம் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரி, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டே இருக்கான, வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அட்ரஸை வச்சுக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போறாரு. போய் காலிங் பெல் அடிக்கிறார். அடிச்சோன்னே ஒரு சின்ன பையன், 6 வயசு பையன் வெளில வர்றான். உடனே அந்த பையன்கிட்ட அவர் நண்பர் கேட்குறாரு, தம்பி அப்பா இல்லையா? உடனே அந்த பையன் சொல்கிறான், நாயி கடைக்கு போயிருக்கு, பேய் கோயிலுக்கு போயிருக்கு. இவருக்கு ஆச்சரியம், நம்ம வேற எங்கேயும் தவறா வந்துட்டோமோன்னு சொல்லி அட்ரஸை பார்க்குறாரு. இவர் சொன்ன அட்ரஸ் தானே. இல்லைப்பா, உங்கள் அப்பா அம்மா எங்க? அப்படி அதான் சொல்கிறேனே. அந்த பையன் தெளிவாக சொல்கிறான், அதான் சொல்கிறேனே, நாய் கடைக்கு போயிருக்கு, பேய் கோயிலுக்கு போயிருக்கு. பேய் எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகுமா? போகுமா? போகாது. சரி, நாய் கடைக்கு போகுமா? அது கூட போகுது. டிவியில் பார்க்குற நாய் பையை கவிட்டே போய் வாங்கிட்டு வருது. அது ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தான் கொடுக்குது. இவருக்கு குழப்பம். தம்பி என்னப்பா இப்படி சொல்கிற? உங்கள் அப்பா அம்மாவை தான் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே, அதான் சொல்கிறேனே, மறுபடியும் அதே போல சொல்கிறான். இவர் சொல்கிற, அப்பா அம்மாவை போய் நாய் பேய்ன்னு சொல்லலாமாப்பா அப்படின்னு. உடனே இந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் சண்டை வந்தாக்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து ஏண்டி பேய் மாதிரி கத்துறன்னு திட்டுவார். அதனால அம்மா பேய் கோயிலுக்கு போயிருக்கு. உடனே அம்மாவும் அப்பாவுக்கும் சண்டை வந்தால் அம்மா அப்பாவை பார்த்து, ஏன் நாய் மாதிரி எப்போ பார்த்தாலும் லொல்லு லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டே இருக்க
அப்படின்னு எங்கள் அப்பாவை திட்டுவார். அதனால எங்கள் அப்பா கடைக்கு போயிருக்கிறார். அதான் நாய் கடைக்கு போயிருக்கு, பேய் கோயிலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உயிர்த்த ஆண்டவர் சொல்லக்கூடிய வாழ்த்து தான். வார்த்தையை நம்ப வேண்டும். அப்போதான் நமது இல்லத்திலே சமாதானம் குடிகொள்ள வேண்டும். கோயிலில் மட்டும் இப்படி இப்படி சமாதானம் சொன்னால் போதுமா? சில பேர் செவுத்தை பார்த்து சொல்லுவாங்க, அந்த ஓரத்தில் இருக்கிறவங்க. அந்த பக்கம் ஆளே இருக்காது, பழக்கப்பட்டுருச்சு. இந்த பக்கம் யாருமே இல்லை, மரஞ்செடி கொடி தான் இருக்கு, அங்கே பார்த்து ஒரு சமாதானம். அந்த உண்மையான சமாதானம் என்பது இதயத்திலிருந்து வர வேண்டும். இன்னைக்கு குடும்பங்களில் சமாதானம் தேவை. இந்த ஜூபிலி ஆண்டு திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் அருமையான ஒரு வழியை நமக்கு கொடுத்துவிட்டு இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அந்த ஜூபிலி பயணத்திலே ஒப்புரவு, ஒருவரை மன்னிக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். அது குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். நாய் கடைக்கு போயிருக்கு, பேய் கோயிலுக்கு போயிருக்குன்னு சொல்லவே கூடாது. குழந்தைகள்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதை அப்படியே மனசில் வச்சுக்குவாங்க. நாளைக்கு அவங்க பெரியவனாங்க பிறகு உங்களை அப்படி தான் கூப்பிடுவாங்க. அதனால் குழந்தைகள்கிட்ட என்ன பேசுகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் சமாதானம் வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள். இப்படி அந்தோணியார் வழியாக இறைவனுக்குள் சமாதானத்தை கொடுப்பார். நாடுகளிடையே சமாதானம். எங்கேயோ ரஷ்யா உக்ரைன் போர், அங்கே சமாதானம் வேணும் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டோம். இஸ்ராயல் காசா போர், சமாதானம் வேணும்னு ஜெபிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே சமாதானம் இல்லாமல் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் நாளைக்கு போர் பயிற்சி, பார்த்தீங்களா பேப்பரில்? போர் பயிற்சி. அதுக்கு எப்படி நாம் தயாராக இருப்பது? தஞ்சாவூர்லாம் ரூம்லேயே உட்கார்ந்துருக்க முடியல. அங்கே ஏர்ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விமானப்படை தளம் இருக்குது. அப்படியே சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. சாயங்காலத்துலேருந்து ஒரே சத்தம், எல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்க. எனவே இந்த போர் பதற்றம் நீங்க வேண்டும். எல்லாரும் நிம்மதியாக வாழணும், சமாதானமாக வாழ வேண்டும். உங்களுக்கு சமாதானம். உயிர்த்த ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். நமது குடும்பங்களில் சமாதானம், நமது பங்கிலே சமாதானம், மறைமாவட்டத்திலே சமாதானம், நமது நாட்டிலே சமாதானம், உலக நாடுகளிடையே சமாதானம். அப்போதான் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் கொண்டாட முடியும். எனவே புனித அந்தோணியார் வழியாக கிறிஸ்து நமக்கு அந்த வார்த்தையாக சொன்ன சமாதானம் வாழ்வாகும் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து இப்பலியிலே பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீரே தந்திருப்பதால் அதன் பயனாக முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது துறவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுவர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்தரலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவருடைய எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். வரவேற்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டிருந்தும் எங்கள் ஆயற்றி சகாயராஜ், எல்லா திருநடையினர், குறிப்பாக இந்த நாளில் பல்வேறு தேவைகளுக்காக, குடும்ப நலனுக்காக பெரிய அந்தோணியாரை நோக்கி பக்தியோடு மன்றாடி திருப்பலி எழுதி வைத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களையும், இந்த திருப்பலியின் வழியாக அவர்கள் நோக்கி எழுப்பக்கூடிய குடும்பங்களையும் கருணையோடு கண்ணோக்கியருளும். இந்த நாளில் அன்பு உணவிற்கென்று தாராள உள்ளத்தோடு உதவி செய்த நன்கொடையாளர்களை நினைத்து பார்க்கின்றோம். அவர்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்தருளும். இதோ இந்த ஆலயத்தில் பெரிய அந்தோணியாரின் பரிந்துரையை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நீர் கொடுத்த அமைதிக்காக, இறை வார்த்தை வாயிலாக அவர்களை தொட்டு உறுதிப்படுத்தி அவர்களின் நம்பிக்கையை ஊக்கப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு ஆண்டவரே, பல்வேறு வேறுபாடுகளுக்கு மத்தியில் ஒன்றாக ஒரே குடும்பமாக இந்த பகுதி வாழ் மக்களை எல்லாம் இந்த பெரிய அந்தோணியாரின் பரிந்துரையால் இங்கு ஒன்றாக கூட்டி சேர்த்த உம்முடைய கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வேறுபாடுகளை களைந்து சகோதர உணர்வோடு ஒன்று சேர்ந்து பெரிய அந்தோணியாரை நோக்கி மன்றாடக்கூடிய உன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய வரங்களை தந்தருளும். எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும், நோயாளிகளின் நற்சுகத்தையும், குறிப்பாக நாளை மறுநாள் வெளியாக இருக்கக்கூடிய தேர்வில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் சிறந்த மதிப்பெண்களையும், அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் வேலை வாய்ப்பையும் தந்து காத்தருளும். எங்கள் குடும்பங்களில் கடன் சுமைகளிலிருந்து விடுதலையை தாரும். எங்கள் பங்கிலும் குடும்பங்களிலும் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் இதோ உமது பீடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த ஆண்டவரை உயிர்த்த இயேசுவை பெரிய அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்கள் திட்டங்களை எல்லாம் நீர்தாமே எங்கள் சார்பாக இருந்து நடத்தி தருவீராக. மேலும் உயிர்களை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிலும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பன், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர், எங்கள் பங்கின் பாதுகாவலர்கள் புனித பிரான்சிஸ் சேவியர் மற்றும் புனித பெரிய அந்தோணியாருடனும் நாங்கள் அனைவரும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரும் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அழைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பனவாக.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரியாருடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று வந்து நமக்காக மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையாகிய இந்நன்னாளில் ஆண்டவரின் அருளையும் ஆசிரியையும் பெரிய அந்தோணியாரின் வழியாக பெற்றுத் தந்தவர் அவர் தந்தை லயனால் அவர்கள். தந்தை அவர்கள் தற்போது தஞ்சையில் இருக்கக்கூடிய ஜான் டி பிரிட்டோ கல்வியியல் கல்லூரி BA காலேஜில் தாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். தஞ்சை மறை மாவட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளில் கடந்த காலங்களில் மிகவும் சிறப்பாக பணியாற்றி தற்போது தந்தை அவர்கள் BA காலேஜில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர் அமெரிக்காவில் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய இதழியல் படித்தவர், மறைமாவட்ட வேந்தராக பணியாற்றியவர், பெங்களூர் புனித பேதுரு குறுமடத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். இப்படி பல சிறப்பான இடங்களில் மிகவும் பாங்குடன் பணி செய்த தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்காக ஜெபித்து இறை வார்த்தையை தெளிவாக எடுத்து சொன்னது நமக்கு மகிழ்ச்சி. எனவே உங்கள் அனைவர் சார்பாக தந்தை அவர்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த பொன்னாடையை தந்தை அவர்களுக்கு போட்டி மகிழ்வோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை, நன்றியை தெரிவிப்போம். தந்தை அவர்களின் பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு ஆலயம் புதுப்பித்தல் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் ஜெபத்தாலும் பொருள் உதவியாலும் இந்த பணியை நாம் தாங்கி பிடித்து செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நன்கொடை வழங்கிய ஒரு சிலரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். தவக்காலத்தில் விரதம் மேற்கொண்டு அதன் வழியாக சேமித்த ரூபாய் 2500 பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு நபர் ஆலய பணிக்கென்று அர்ப்பணித்திருக்கின்றார். பெயர் குறிப்பிட விரும்பாத மற்றும் ஒரு நபர் ரூபாய் 3000 நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். பெயர் குறிப்பிட விரும்பாத மற்றும் ஒரு நபர் ரூபாய் 4100 நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமது அன்பு புனிதர் வல்லமையுள்ள புனித பிரான்சிஸ் சேவியரின் பரிந்துரையால் இவர்களையும் இவர்கள் செய்யக்கூடிய பணியையும் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் ஜெபிப்போம் அவர்களுக்காக. அன்பு உணவிற்கென்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு நபர் ரூபாய் 500 நன்கொடை வழங்கியிருக்கின்றார். பெயர் குறிப்பிட விரும்பாத மற்றும் ஒரு நபர் ரூபாய் 5000 வழங்கியிருக்கின்றார். மற்றும் ஒரு நபர் ரூபாய் 2000 நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அதிக ஊதியம் வேண்டி அந்தோணியாரை மன்றாடி பெற்றுக்கொண்ட, அதிக ஊதியத்தோடு பெற்றுக்கொண்ட, பணி உயர்வு பெற்றுக்கொண்ட அந்த வேண்டுதலுக்கு நன்றியாக அன்பு உணவிற்கென்று ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். நமது ஊரை சார்ந்த தஞ்சையில் வசிக்கும் திரு மரிய சூசை, சின்ன என்கிற மரிய சூசை அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அன்பு உணவிற்கென்று ரூபாய் 5000 வழங்குவார். அதே போன்று இம்மாதமும் ரூபாய் 5000 வழங்கியிருக்கின்றார். சிறுபாவூர்தியை சார்ந்த ராஜேந்திரன் என்பவர் ரூபாய் 1000 மற்றும் சிறுவாவூர்தியை சார்ந்த சொக்கலிங்கம் என்பவர் ரூபாய் 1000 அன்பு உணவிற்கென்று காணிக்கையாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பு உணவிற்கென்று தாராள உள்ளத்தோடு நன்கொடை வழங்கிய இந்த நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் கரவொலி எழுப்பி
வாழ்த்துவோம், பாராட்டுவோம். ஆண்டவர் நமது புனிதர் பெரிய அந்தோணியாரின் வழியாக அவர்கள் அனைவரையும் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அவர்கள் செய்யக்கூடிய பணியில் மன நிறைவையும் மகிழ்வையும் தாராள உள்ளத்தோடு தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டு உண்மையாகவே இது அன்பு உணவாக மாற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட நபர்கள் நன்கொடை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நினைத்து பார்ப்போம். அத்தோடு கடந்த மாதத்தில் அன்பு உணவிற்கென்று காணிக்கையாக உண்டியல் பெட்டியில் ரூபாய் 6,719 காணிக்கையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அனைவரையும் கரவொலி எழுப்பி வாழ்த்துவோம், பாராட்டுவோம். ஆண்டவர் பெரிய அந்தோணியாரின் வழியாக அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரங்களை தந்திரள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம். 2 அறிவிப்புகள். மறைக்கல்வி ஆண்டு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மிகவும் சிறப்பாக நடந்தது. அதில் இந்த ஆண்டு முழுவதும் நமது பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்பு எடுத்த ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் மற்றும் நமது ஊரை சார்ந்த தாராள உள்ளத்தோடு உதவி செய்யக்கூடிய ஒரு சில நபர்களை நாம் வாழ்த்தினோம், பாராட்டினோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பிள்ளைகள் மிகச்சிறந்த முறையில் தங்களது திறமையை பாடல் மற்றும் நாடகம் என்று வெளியே கொண்டு வந்தார்கள், கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொண்டார்கள். எனவே அவர்களை மீண்டும் ஒருமுறை அனைவரும் சேர்ந்து வாழ்த்தி பாராட்டுவோம். ஜூன் மாதம் வழக்கம் போல் உற்சாகத்தோடு உங்கள் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மறைக்கல்வி பிள்ளைகள் சுற்றுலா செல்வதற்கு விருப்பத்தை தெரிவித்தார்கள், ஆசையா இருந்தாங்க. அதனால வரும் திங்கட்கிழமை அவர்களுக்கு ஒரு நாள் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு மட்டும். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருந்ததுனாக்க கொஞ்சம் யோசிங்க. மற்ற பிள்ளைகளை தாராளமாக அனுப்பி வைக்கலாம். ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில பெரியவர்கள் அருட்சகோதரிகள் மற்றும் உதவி தந்தை உடன் செல்லுவார்கள். அதனால் பயப்படாமல் அனுப்பி வைக்கலாம். ஒன்று ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பாக சனிக்கிழமைக்கோடு 2-3 நாட்களுக்குள் பெயர்களை கொடுத்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகள் மறைக்கல்வி வகுப்புகளில் பிள்ளைகள் மட்டும்தான், பெற்றோருடன் செல்ல முடியாது. எனவே அப்படி செல்ல விரும்பக்கூடிய பிள்ளைகளின் பெயர்களை உதவி தந்தையிடம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது உதவி தந்தை அவர்கள் விவிலிய வினாக்களை தொகுத்து ஒவ்வொரு முறையும் நமது பங்கில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் விவிலியத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்பி அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே 4 வினாத்தாள்கள் இன்று தந்தையிடம் இருக்கிறது. திருப்பலி முடிந்த பிறகு நீங்கள் ஒரு கையில் பைபிள் பேப்பரை வாங்கிக்கிட்டு ஒரு கையில் போய் சாப்பாடு வாங்கிக்கலாம். விவிலிய தேர்வில் ஆர்வத்தோடு பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய ஒரு நேரம் எடுத்து தந்தை அவர்கள் இதற்காக தயார் செய்திருக்கின்றார். ஏற்கனவே நிறைய பேர் இதை வாங்கி படித்து விடைகளை எழுதி நீங்கள் விவிலிய அறிவில் வளர்ந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியான ஒன்று. இந்த நாளிலும் அதிக எண்ணிக்கையில் அதே போன்று அந்த வினாத்தாட்களை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பலியின் இறுதியில் வரிசையாக வந்து நம்பிக்கையோடு நம்ம குடும்பத்தை மட்டும் நினைச்சு பார்க்காம இங்க வந்திருக்கக்கூடிய மதங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் நினைத்து பார்ப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். நெற்றியில் எண்ணெய் பூசப்படுகின்ற போது பக்தியோடு ஆண்டவர் இயேசு நமது நெற்றியில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்குகிறார், உயிர்த்த கிறிஸ்து என்ற நம்பிக்கையில் நமது தேவைகளை சொல்லி பக்தியோடு எண்ணெயை பூசிக்கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதன் பிறகு வரிசையாக அன்பு உணவில் நாம் பங்கேற்போம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த நாளிலே என்னை இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அன்போடு அழைத்த பங்கு தந்தை அருள் திரு ஜான்சன் அடிகளர் அவர்களுக்கும்
உதவி தந்தை ஆண்டனி, அவர் பேரே ஆண்டனி தான். அவர் பெரிய ஆண்டனியா சின்ன ஆண்டனியான்னு தெரில, சின்ன ஆண்டனி. சரி, அதனால் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உங்கள் சார்பாகவும் உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்தோடனே தான் சர்ப்ரைஸ். ஃபாதர் லாரன்ஸ் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் பெங்களூர் குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியராக அங்கு நான் பணியாற்றிய பொழுது என்னிடம் படித்த மாணவர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர் சொன்னோன்னு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் ஆண்டுகள் பல ஆகிவிட்டது. இப்போ தாடியெல்லாம் வச்சிருக்கிறாரு, அப்போ தாடியெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனவே அவருக்கும் எனது நன்றிகள், உங்களுக்கும் எனது நன்றிகள். 2 அறிவிப்புகள். ஒன்று நமது மறை மாவட்டத்திலே நமது மறை மாவட்டத்தை சேர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும், இளைஞர்கள், இளம்பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்க நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. பணவாசல் ஃபேமஸ், ஸ்கூலில் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துலேருந்தே. அது மாதிரி ஸ்கூலோடு நின்றக்கூடாது, உயர்கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி கல்வி நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது. அந்த வரிசையிலே நமது மறை மாவட்டத்தில் பிஎட் எம்எட் கல்லூரி, அங்கே தான் நான் இருக்கிறேன். எனவே பிஎட் எம்எட் ஆசிரியர்கள் தேவை இல்லையா? நமது மறை மாவட்டத்தில் நிறைய பள்ளிகள் இருக்குது, ஆசிரியர்கள் தேவை. எல்லாருமே டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டாக்க யார் ஸ்கூலில் சொல்லித்தரது? கட்டடத்தையே கட்டிக்கிட்டு இருந்தாக்க யார் ஸ்கூலில் சொல்லித்தரது? டீச்சர்ஸ் வேணுமா வேணாமா? வேணும் தானே. அதனால் இந்த பிஎட் எம்எட் படிப்பும் இருக்க வேண்டும். எனவே அப்படி ஆசிரியராக நான் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அழைப்பு, குருத்துவத்தை போல அது ஒரு அழைப்பு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை, அழைப்பு இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் நமது மறை மாவட்ட கல்லூரிக்கு நீங்கள் வாருங்கள். புனித ஜான் டி பிரிட்டோ கல்வியியல் கல்லூரி தஞ்சாவூரில் தான் இருக்குது, குழந்தை இயேசு கோவிலுக்கு எதிர்ப்புறம் தான் இருக்குது. இந்த அட்மிஷன் நாங்கள் போட்டுட்ருக்குறோம், இந்த ஆண்டிற்கான அட்மிஷன். அதை பற்றி நிறைய விவரங்கள் தெரியணும் அப்படின்னாக்க நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி ஃபாதர்கிட்ட கேட்டிங்கனாக்கா அவர் என்கிட்ட கேட்டு சொல்லுவார். 2வது அறிவிப்பு, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த விவிலியத்தை பற்றிய ஆழமான ஒரு புரிதல், விவிலியத்தில் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒரு ஆழ்ந்த கருத்தையை சொல்லுகிறது. எனவே இந்த விவிலியத்தில் உள்ள அந்த புத்தகங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது, அதனுடைய வரலாறு என்ன, இறையியல் என்ன, ஜியாகிரஃபி அதாவது புவியியல் அமைப்பு. ஒரு ஊரை சொல்கிறோம் அப்படின்னாக்க இயேசு கலிலாவிலிருந்து எருசலேமுக்கு வந்தார் அப்படின்னா எப்படி, எவ்வளோ தூரம். ஸோ இதெல்லாம் மேப் வழியாக இதை விவிலியத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கம் ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியும். குறிப்பாக இந்த பாஸ்கா காலத்திலே திருத்துதர் பணிகள் நூலையும் நற்செய்தி நூல்களையும் நாம் வாசிக்கின்றோம். எனவே நீங்கள் அதிலிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அதை பற்றிய ஒரு வரலாற்று பின்னணி, அது இறையில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை பற்றிய ஒரு விளக்கம், ஒரு சிறிய புத்தகம் தான். இந்த புத்தகம் நான் அது மாதிரி பூசைக்கு போகிற இடத்துல நான் கொடுக்குறேன். 200 ரூபா இந்த புத்தகம். ஆனால் பூசைக்கு போகிற இடத்துல 50% டிஸ்கவுண்ட். அப்படின்னா நீங்கள் கணக்கெல்லாம் கரெக்டாக போடுவீங்களே, அப்படின்னா எவ்வளவு 100 ரூபா. சரி, கரெக்டாக சொல்லிட்டீங்க. 200 ரூபா இந்த புத்தகத்துக்குள்ள, ஆனால் 100 ரூபான்னு கொடுக்குறேன். ஏன்னாக்க பணம் பெருசில் நீங்கள் இதை வாசிச்சுட்டு பைபிளை வாசித்தா அதனுடைய அர்த்தங்கள் நல்லா புரியும். மனசிலாயோ? மனசிலாயி. சரி, அதனால் இந்த புத்தகம் புரிஞ்சிச்சான்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. மலையாளத்தில் கேட்டேன். நான் மலையாளி இல்லை, தமிழ் தான், தஞ்சாவூர் தான் நான். இந்த புத்தகம் ஸ்டேஜில் இங்கே இருக்கும். அதனால் பூசை முடிஞ்சோன்னே நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போங்க. காசு இல்லாதவங்க பார்த்துட்டு சொல்லிவிட்டு அப்புறம் வாங்கி எழுதிட்டு இருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்ப்பிற்கு சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறையாசிரை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி மன்றாடுவோம். புனித பெரிய அந்தோணியாரின் மகிமையும் மகிழ்வுமான இறைவன் இந்நவநாள் நாட்களை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார்.
அவர் முடிவற்ற தம் ஆசியை உங்கள் அனைவர் மேலும் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித பெரிய அந்தோணியாரின் பரிந்துரையால் தீமை அனைத்திலிருந்து விடுதலையும் அவர்தம் முன்மாதிரியான போதனையால் வழிகாட்டுதலும் பெற்று இறைவனுக்கும் பிறருக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராக விளங்கச் செய்வாராக. உங்கள் வாழ்வு சிறக்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேற்றம் கண்டு வெற்றி பெற ஆண்டவர் துணை நிற்பாராக. ஆண்டவரே, உமது ஆவியின் வல்லமையை உமது படைப்பு பொருளாகிய இந்த எண்ணெயின் மீது நிறைவாக பொழிந்தருள்வீராக. இவற்றை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பக்தியோடும் நாங்கள் எங்கள் நெற்றியில் பூசிக்கொள்ளுகின்ற பொழுது நோய்கள் நீங்கி நலம் பெறவும் எங்கள் வாழ்வு நலம் பெறவும் உமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் புனித பெரிய அந்தோணியார் எவ்வாறு அந்த சாத்தானின் சோதனைகளை எல்லாம் வென்று சாத்தானின் கட்டுகளை எல்லாம் முறியடித்து உமது பாதையில் அவர் பயணித்தாரோ, உமது பாதையில் அவர் வாழ்ந்தாரோ, அதுபோல எங்களுக்கு உமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்தருளும்படியாக இந்த எண்ணெயின் மீது உமது நிறை ஆசிர் இறங்க இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.